எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் நல்லவர், நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரே ஒரு அழகான வேத சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாய் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து அற்புதங்களை காண பண்ணுவார். பயப்படாதீங்க. அவரை அறிந்து கொள்ளுகிற நமக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறவர். பாருங்கள், யாக்கோபின் புத்தகம் 1 அதிகாரம் 16 வசனங்க. யாக்கோபு 1:16 வாசிக்கின்ற பொழுது ரொம்ப அழகாய் ஒரு ஆலோசனை நமக்காய் கொடுக்கப்படுகிறது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் மோசம் போகாதிருங்கள், நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம் என்று சொல்லி யாக்கோபு எழுதுறாங்க. எங்கே நாம் ஏமாற்றப்படுகிறோம், எங்கே நாம் மோசம் போகிறோம் என்பதை குறித்து கொஞ்ச நேரம் நம்ம தியானிப்போம். சத்துருடைய தந்திரம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாய் நம்மை திருப்புவது. சில நேரங்கள்ல பிரச்சனை வந்த உடனே நம்முடைய மனது என்ன சொல்லுகிறது, நான் என்ன தவறு செய்தேன், கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார், கடவுள் உண்மையிலே இருக்கிறாரா இல்லையா என்று பல கேள்விகளோடு நம்ம தேவனை விட்டு தூரமாய் விலகி நிற்கும்படியாக அந்த சத்ருவினுடைய அந்த வஞ்சக அந்த வார்த்தைகள் உள்ள இருந்து கர்த்தரை விட்டு பிரித்து விடுகிறது. அதைத்தான் அவர் எழுதுகிறார், நீங்கள் தேவனை விட்டு பிரிந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உயிருள்ளதா இருக்கிறது, அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிறார். ஏன் இந்த வார்த்தையை அவர் இந்த இடத்துல சொல்றார் அப்படின்னா, அநேகர் சொல்லுகிறார்கள் கர்த்தர் என்னை சோதிக்கிறார். இங்க முந்தின வசனங்கள்ல வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், தேவன் சோதிக்கிறவராய் இருக்கிறார், கர்த்தர் எங்களை சோதித்து அறிகிறவராய் இருக்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே தம்முடைய ஜனங்களை சோதித்தாருங்க. நல்ல கவனிங்க இந்த வார்த்தைய. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். யோபுவை சோதிக்கும்படியாக பிசாசிற்கு தேவன் அனுமதி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக ஆவியானவரால் பிசாசின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஏசப்பா சீசர்களை பார்த்து சொல்றாங்க, பேதுருவிடத்துல சொல்றாங்க, பிசாசானவன் கோதுமையை சுலகையினால் புடைக்கிறது போல உங்களை புடைக்கும்படியாக பெர்மிஷன் வாங்கிட்டான் பிதாவிடத்துல அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உங்களுக்கான ஜெபித்துக் கொள்ளுகிறேன் வேற ஏசப்பா சீசர்களை பார்த்து சொல்றாங்க. சோ நியாயப்பிரமாணம் சிலுவையிலே நிறைவேற்றப்படுகிற வரைக்கும் தேவன் தம்முடைய ஜனங்களையும் தம்முடைய பிள்ளையையும் சோதித்தார். ஏன்னா இன்னும் நாம் அவரோடு கூட உறவாடுவதற்கு, சோதனை ஜெயித்துக் கொள்ளுவதற்காக ஆண்டவர் டெஸ்ட் வைத்தது உண்மைதான். அந்த டெஸ்ட்ல ஒரு சிலர் ஜெயித்தார்கள், பலர் தோல்வி அடைந்தார்கள். அதான் உண்மை. அப்படி நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்துல சோதனையே கிடையாது அப்படின்னா கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல. புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்துல தேவன் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோபு ரொம்ப அழகா எழுதுகிறான், கர்த்தர் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. ஏன் அவர் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னா, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். இப்போ சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய இயேசு ஏற்கனவே சோதனையை சகித்து பாடுகளுக்குள்ளாக உள்ளே நுழைந்து உலகத்தை ஜெயித்தாருங்க. அப்ப இன்னைக்கு சோதனை இருக்கான இருக்கு, ஆனா கர்த்தர் சோதிக்கல. தேவன் சோதிக்கிறார் என்று ஒருவரும் சொல்லாதிருப்பானாக. தேவன் தீமையினாலே நம்மை சோதிக்கிறவரும் அல்ல, சோதனைக்கு நம்மளை உள்ளாக்குகிறவரும் அல்ல. அவ சோதனை எப்படி வருகிறது, நம்முடைய எண்ணங்களினாலே, நம்முடைய தீய இச்சையினாலே நாம் இழுக்கப்பட்டு அதுல போய் மாட்டிக்கொள்ளுகிறோம். அது மரணத்தை பிறப்பிக்கிறதா இருக்கிறது. அதனாலதான் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கு. சோ உங்களுக்கும் எனக்கு இந்த பூமியில சோதனை அதிகம் இருக்கு. நம்முடைய அறியாமை, நம்முடைய அவசரம், நம்முடைய பெருமை, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய ஜாதி என்று சொல்லி பல விதத்துல
உள்ள இருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாம் இருக்கு பாருங்களேன், அது இந்த உலகத்தோடு இணைந்து அந்த இச்சைகளை எல்லாம் எப்படியாவது அடைந்து ஆக வேண்டும் என்று சொல்லி போராடுகிறது. இதுதான் சோதனை. இதில் ஜெயிப்பதற்கு தான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் மோசம் போகாதீர்கள். என சத்துருவானவன் பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். அவன் நேர என்ன சொல்லுவான் அப்படின்னா, மைண்ட்ல பேசுவான், உன் ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சிட்டாரு, நீ ஜெபித்து என்ன பிரயோஜனம், நீனும் ஜெபம் 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 ஓடிக்கிட்டே இருக்கிற, சர்ச்சா போய்கிட்டே இருக்கிற, பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிற, உனக்கு என்ன நடந்துச்சு, இது வரைக்கும் ஒண்ணும் நடக்கலையே, அந்த ஆண்டவரை தூக்கி தூர போடு அப்படின்னு சொல்லி சத்துரு உள்ள பேசுவான். அவனை தேவன் அனுப்பல, தேவன் சிலுவையில் அவனை உறிஞ்சி தொங்க விட்டுட்டாரு. ஆனா அவனுடைய கிரியைகள் இருக்கு பாருங்களேன், அந்த கிரியைகள் நமக்குள்ளாக போராட்டத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் மோசம் போகாதிருங்கள். ஏன் தெரியுமா? தீமையை அவர் அனுப்புகிறவர் அல்ல, தீமையை அனுப்பி நம்மளை சோதித்து புடமிடுகிறவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாதுங்க. சிலுவையில எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப இன்னைக்கு ஏன் நம்ம சோதிக்கப்படுகிறோம்னா, அது நம்மளாலதான். நம்மளுடைய அறியாமை என்கிற இருள் இந்த உலகத்துல நம்மள வச்சு செய்துங்க. அதான் உண்மை. நல்ல கவனிங்க. அதை யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம், அப்படிதானே? இப்ப 17ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்க. யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் தேவனிடத்தில் இல்லையாங்க. நன்மையானதை மட்டுமே அவர் அனுப்புகிறவராய் இருக்கிறார். தீமையை அனுப்பி சோதிக்கிறவர் அல்ல, நன்மையானதை. அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, பூரணமான எந்த வரமும் சரி, நன்மையான எந்த ஈவும் சரி. ஏன்னா அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறவர். கர்மன தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சில பிரசங்கங்கள் அப்படியே நீ செத்துருவ, நீ விளங்காமாயிருவ, ஆண்டவர் நீ தண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்துல இந்த எக்ஸ்ட்ரீம்ல போய் நிக்கி. நீ சர்ச்சுக்கு வரலையா, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆமா, நீ தசமபாகம் கொடுக்கலையா, உன் குடும்பம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படிலாம் பயங்கரமான பிரசங்கங்கள் ஒரு பக்கத்துல ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கத்துல நீ என்ன தப்புனாலும் பண்ணு, கர்த்தர் உன்னை மன்னிப்பார் அப்படிங்கிற பிரசங்கம் வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. ஒண்ணு இந்த பக்கத்துல விளங்காமாயிருவ, இந்த பக்கத்துல நீ என்ன பண்ணாலும் விளங்கிடுவ, கர்த்தர் உன்னை மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இன்னைக்கு பிரசங்கங்களை ஜனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. இதுல எதை நம்ம செலக்ட் பண்ண தெரியல. ரெண்டுமே தேவனிடத்தில் வந்த பிரசங்கம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு தான் தமது வசனத்தை அனுப்புகிறார். என கர்த்தருடைய வார்த்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பள்ளத்திற்கு சமமானது. ஏற்ற சமயத்தில் வரக்கூடிய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. என் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஏற்ற சமயத்துல எப்போ என்ன காரியத்தை சரி பண்ண வேண்டுமோ அதற்கு ஏற்ற நேரத்துல ஏற்ற வார்த்தை அனுப்பி கர்த்தர் என்னை சுகப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர். அது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டு இருக்கிற பொற்பழத்திற்கு சமமானதா இருக்கிறது. யாக்கோபு எழுதுறாருங்க. எப்படி எழுதுறாருன்னா, நீங்க மோசம் போயிடாதீங்கன்னு எழுதுறாரு. ஏன்னா வார்த்தை உயிர் உள்ளது. உனக்கு ஏற்ற சமயத்துல அது அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கும். ஏற்ற சமயத்தில் அற்புதங்களை செய்கிற அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளுவதிலே அக்கறை உள்ளவர்களாய் இருக்கணும். அப்பந்தான் அந்த வார்த்தை வேலை செய்யும். நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கே மனதில்லாம ஆசீர்வாதத்தை மட்டும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர் தாங்க. சிலுவையிலே நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்றி பாவ மன்னிப்பை நமக்காய் தந்தவர் பரிசுத்த இரத்தத்தினாலே.
நம்முடைய தரித்திரங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து கொண்டு நம்முடைய ஐஸ்வர்யவன்களை மாற்றும்படியாய் தன்னையே ஒப்புக் கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு. தேவனுடைய ஐஸ்வர்யமும் தேவனுடைய பரிசுத்தமும் தேவனுடைய சமாதானம் நமக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்தவருங்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி நமக்கு தீமை செய்வார்? அவரால் தீமை செய்யவே முடியாது. புரிந்து கொள்ளுங்க. நம்மளை தண்டித்து தன் பக்கமாய் திருப்புகிறவர் ஆண்டவர் அல்ல. நமக்கு நாமே தண்டிக்கப்பட்டபடியாலே கர்த்தரை தேட வேண்டிய நிலை வந்து விடுகிறது. கர்த்தரோடு கூட உறவாடுகிறோம். நமக்கு நாமே தண்டனை கொடுக்கிறோம். எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்த்தீங்கன்னா நாமவே தான் பிரச்சனை இழுத்திருப்போம். அதைத்தான் யாக்கோபு எழுதுகிறார். உங்களை தீய இச்சையானது, ஆமா, அது நிமித்தம் நீங்கள் இழுப்புண்டு. அந்த வார்த்தை நல்ல கவனிங்க. அப்ப நமக்கு தான் நாமே தண்டனை கொடுக்கிறபடி கர்த்தர் கொடுக்கல. ஆனாலும் நாம் தண்டிக்கப்படக்கூடாதபடிக்கு, நமக்கு நாமே தண்டனை அனுபவிக்க கூடாதபடிக்கு இயேசு தண்டிக்கப்பட்டபடியினால அவர் இன்றைக்கு நம்ம மீது இரக்கம் வைத்து நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அது கிருபை என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இதெல்லாம் நீங்க ருசி பாருங்க. மோசம் பெயராதீங்க, ஏமாந்துடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையவே புரட்டுகிற அநேகர் இன்னைக்கு வந்துட்டாங்க. நீங்க ஒரு பிரசங்கத்தை கேட்கறீங்கன்னா அதை அப்படியே உள்வாங்கி வீட்டுல போய் அமர்ந்து கொண்டு நீங்கள் கேட்ட வார்த்தைகள் எல்லாம் வேதத்தோடு கூட ஒப்பிட்டு இதிலிருந்து அது வந்திருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து உங்களுக்குரியதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் இது கரெக்டா இருக்கும், இது கரெக்டா இருக்கும், இவங்க கரெக்டா பேசுறாங்க, இல்லைங்க. உங்களுக்கு அது வேலை செய்யணும்னா நல்ல கவனிங்க. அந்த வார்த்தை நீங்கள் உள்ளுள் வைத்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சரியானதை அந்த இடத்துல எடுத்து தரக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு அந்த பழக்கம் இல்லை. இந்த பிரசங்கத்தை கேட்க வேண்டியது அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். ஆமா, ஏன்னா அதே யாக்கோபு எழுதுகிறார். 21, 22 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும், ரொம்ப அழகா இருக்கு, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒன்னாவது காரியம், அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள இருக்கு, நாட்டப்பட்டு இருக்கிறது. அதை முதல்ல விசுவாசிக்கணுமா, சாந்தமா ஏற்றுக்கொள்ளணுமா? அப்படி சாந்தமா ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அழுக்கு வெளியேறுகிறதா இருக்கிறது. நல்ல கவனிங்க. கொடிய துர்க்குணமானது வெளியேறும். நம்ம பிரசங்கத்துல கேள்வி கேட்பதற்கே சில கோஷ்டிகள் உண்டு. இந்த பரிசேய கூட்டம், சதுசேய கூட்டம்லாம் உண்டு. குற்றம் கண்டுபிடிப்பதற்கு பல புலவர்கள் இருப்பார்கள் கூட்டத்துல. நல்லா கவனித்துக் கொண்டு, ஒரு பிரசங்கம் வருது அப்படின்னாலே இதை கேட்டுட்டு அங்க பக்கத்துல உட்காந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க சிலர். என்னையா பிரசங்கிக்கிறார், இதெல்லாம் தப்பு, இது தப்பு, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற சாந்தமாய் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒன்னாவது காரியம். இரண்டாவது, அதே யாக்கோபு எழுதுறாரு அடுத்த வசனத்துல 22ஆம் வசனம், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நல்ல கவனிய கேட்கிறவர்களாக இருந்து உங்களை ஏமாத்திக்கிடாதீங்க. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்ல, அதன்படி செய்கிறவர்களாக செய்யுங்க. வார்த்தைய பிராக்டிஸ் பண்ணுங்க, வார்த்தையை அப்ளை பண்ணுங்க, வார்த்தையின்படி நடந்து கொள்ளுங்கள். இதத்தான் யாக்கோபு எழுதுறாரு. நம்ம கேட்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். யாராவது நமக்கு பிரசங்கிக்க மாட்டாங்களா, யாராவது ஜெபம் பண்ண மாட்டாங்களா, யாராவது கையை வச்சு சரி பண்ண மாட்டாங்களா என்று நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே மற்றவர்களை சார்ந்து இருக்கிறதுனால யார் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு பின்னால போய்கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் யாக்கோபு எழுதுறாரு, மோசம் போகாதீங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ள விரும்பணும். முதல்ல எது சத்திய வசனம் அதை அறிந்து கொள்ள விரும்பணும். வார்த்தையை அறிந்து கொள்ள விரும்பணும். தேவன் பேசுகிற சத்தத்தை அறிந்து கொள்ள விரும்பணும். ஏன்னா அந்த வார்த்தை உயிருள்ளதா இருக்கிறது. நம்ம நிறைய நேரம் வசனத்தை கேட்கிறோம், ஆனா நமக்கு நாமே வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதை அறியாது இருக்கிறோம். அதுதான் அவர் எழுதுறாரு, நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு
அப்ப வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில் அநேகர் தங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். அதனாலதான் ஒண்ணுமே நடக்கல. எனக்கு ஏன் ஜெபம் கேட்கப்படல, எனக்கு ஏன் பிரச்சனை மாறலன்னா, கேட்கிறோம், நமக்கு நாமே ஏமாத்தி கொள்ளுகிறோம். அப்ப என்ன அர்த்தம்னா, வசனத்தை கேட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். உள்ள அற்புதம் நடக்கல. ஏன் அற்புதம் நடக்கல? சாந்தமாய் உள்ளே ஊற்றப்பட்ட வசனத்தை, உள்ளே நடப்பட்ட வசனத்தை, அதை அமர்ந்திருந்து அதை வாழ்வாக்குவதற்கு நமக்கு டைம் இல்லை. ஒன்னாவது. ரெண்டாவது, விருப்பம் இல்லை. அவ்வளவுதான். சரி, போயாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, அவ்வளவுதான், நம்மளால முடிஞ்சது அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறோம். எல்லாருக்கும் தலைகீழ பைபிள் தெரியும். அநேகர் பைபிள் அப்படி தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட வசனத்தை டான் 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 சொல்லுவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வருடத்தில் வேதத்தை வாசித்து முடிப்பது எப்படி? அது நமக்கு தேவையில்லை. ஒரு வசனத்தை ஒழுங்காய் வாசித்து வாழ்வாக்குவதுதான் நமக்கு தேவையான காரியமா இருக்கிறது. நம்ம அதுக்கெல்லாம் பயிற்சி எடுக்கிற ஒரு வருஷத்துல எப்படி பைபிளை முடிச்சிடணும். பெருமைக்காக நீங்க படிக்கிற கூட்டம் அதிகம் இருக்கிறது. நீங்க எத்தனை முறை பைபிள் வாசித்து இருக்கிறீங்க? நான் 50 முறை வாசித்தேன், 60 முறை வாசித்தேன். குணம் மாறலையே, மனம் திரும்புதல் உண்டாகலையே, மறுபடி பிறக்கிற அனுபவம் இன்னும் வரலையே. அப்ப பைபிள் வாசிக்கிறதுனால என்ன நமக்கு நடந்துச்சு? இதுதான் நம்மளை ஏமாற்றிக் கொள்ளுகிற காரியம். மூர்க்க குணம் போகல, புரணி பேசுறது நம்மளை விட்டு போகல. ஆனா பைபிள்ல கோல்டு மெடல் நான் வாங்கி இருக்கிறேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி இருக்கிறேன், எக்ஸாம்ல பைபிள் எக்ஸாம்ல ஜெயிச்சிருக்கிறேன், அவார்டு வாங்கி இருக்கிறேன், PhD வாங்கி இருக்கிறேன். எதுக்கு? வாழ தெரியாம அதெல்லாம் வாங்கி வச்சு என்ன செய்ய போறோம்? பெருமைக்காக. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு எழுத்தும் உங்களையும் என்னையும் உருவாக்கும் தன்மை உள்ளதா இருக்கிறது. வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒளியவே ஒளியாது என்று ஆண்டவர் சொல்றாருங்க. வானம் பூமியை ஒளிந்து போகுமா? கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அப்படி என்ன அர்த்தம்னா, வானம் பூமி ஒளிந்து போகும், எனக்கு என் வார்த்தை ஒழியாதுன்னா, மீண்டும் அந்த வார்த்தையானது வானத்தையும் பூமியை உண்டாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறபடினால அந்த வார்த்தை இருந்தால் போதும், சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள். அதுதான் ரகசியம். அப்ப வார்த்தை தான் நமக்கு உயிர் உள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை வாஞ்சித்து பேதுரு ரொம்ப அழகா எழுதுகிறாரு. குழந்தையை போல, பிறந்த குழந்தையை போல, அது எப்படி பால் குடிப்பதற்கு வாஞ்சையாய் 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 கதறுமோ, கர்த்தருடைய வசனத்தை, கலப்படமில்லாத தேவனுடைய வார்த்தைக்குள் நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வளரும்படியாக, வார்த்தைக்குள் நீங்கள் வளரும்படியாக வாஞ்சித்து கதறுங்கள், வார்த்தை உணவாகட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. பேதுரு ரொம்ப அழகா எழுதுறாரு. நீங்க வார்த்தையின் மீது நீங்க வளரணும் அப்படின்னா வார்த்தையின் மீது தாக வேணும். புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள், புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுகிற எல்லா நன்மையான காரியங்களையும் இன்றைக்கும் நமக்கு உண்டு, உலகத்தின் முடிவு பரியந்தம் நமக்கு உண்டு. சோ நம்ம செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, மோசம் போகாதபடிக்கு, அவ்வளவுதான், ஏமாந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் இந்த வார்த்தை சாந்தமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். சந்தோஷமாய் இந்த பூமியில் நீங்கள் விடுதலையாய் வாழ்வீர்கள். கண்களை மூடுவோமா? பிதாவே, எங்க பிள்ளைகளை இப்படி கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். இந்த வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளை இப்படி கரத்துல அர்ப்பணிக்கிறேன். நாங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டவர்களாய் அதன்படி நடக்கின்ற கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும் ஐயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கவலைப்படாதீங்க. God bless you. God bless you. ஆமென்.